வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பிளிங் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த சாம்பிளிங் இதோட ஃபார்மல் டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லும்போது உங்களுக்கு இந்த சாம்பிளிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் மக்களோட ஒரு ஆவரேஜ் ஹைட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோட ஹைட்டை மெஷர் பண்ணி அதன் பிறகு ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம செய்யும்போது நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நம்மளுக்கு ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸ் நிறையா தேவைப்படும். அதாவது நிறையா நபர்கள் வச்சு செக் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லைன்னா நிறையா மெஷின்ஸ் யூஸ் பண்ணி ஹைட்டை செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா காஸ்ட் அதிகமாகும், செலவு அதிகமாகும், அண்டு டைமும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ ரிசோர்ஸஸும் அதிகமாக தேவைப்படுது, காஸ்ட் அதிகமாக தேவைப்படுது, அண்டு டைம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸோ டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து கொஞ்சம் பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஹைட்டை மெஷர் பண்ணுவாங்க, அண்டு ஆவரேஜ் ஹைட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆவரேஜ் ஹைட்டு தான் இந்த டோட்டல் கண்ட்ரியில் இருக்கிற நபர்களுக்கு ஆவரேஜ் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆவரேஜ் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சில நபர்களை மட்டும் சூஸ் பண்ணி ஹைட்டை மெஷர் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த சில நபர்களை மட்டும் சூஸ் பண்ணுற அந்த செட் வந்து சாம்பிள். ஓகேவா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து எலக்ட்ரிக் பல்ப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10,000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எத்தனை யூனிட்ஸ் வந்து டெஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு அகெயின் நம்ம 10,000 யூனிட்டை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரிசோர்ஸ் அதிகமாக தேவைப்படும், டைம் அதிகமாக தேவைப்படும். ஓகேவா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அகெயின் என்ன செய்வோம்னா அந்த 10,000 யூனிட்ஸ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 யூனிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் எத்தனை டெஃபெக்டிவ் பீசஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதிலிருந்து டோட்டலாக எவ்வளோ டெஃபெக்டிவ் பீசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ இப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பீசஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே எவ்வளவு? 10,000 யூனிட். ஸோ இது வந்து பாப்புலேஷன். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் 10,000 யூனிட்ஸ் வந்து பாப்புலேஷன். ஸோ இந்த 10,000 யூனிட்ஸ்லேருந்து 50 யூனிட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து செக் பண்ணாங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து என்னது? சாம்பிள். இந்த கலெக்ஷன் ஆஃப் 50 யூனிட்ஸ் தான் வந்து என்னது? சாம்பிள். ஸோ இன்னொரு தேர்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சும்மா நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற எக்ஸாம்பிள் தான், பண்ணுற ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறோம் அப்படின்னா அந்த வெந்திரிச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே எடுத்து நம்ம செக் பண்ண பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதிலேருந்து கொஞ்சமாக ஒரு சாம்பிளை மட்டும் எடுத்துகிட்டு அது வெந்திரிச்சா இல்லையான்னு பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது? எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அப்போ இதிலேருந்து உங்களுக்கு அந்த பாப்புலேஷன் என்ன, சாம்பிள்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஃபார்மல் டெஃபினிஷன் பார்ப்போம். A collection of objects under study is called population. Population is a collection of objects under study is called population. First example population அப்படின்றது collection of all individuals in a country. இதுதான் population. Second example என்னது? collection of all 10,000 units produced in the factory. இதுதான் population. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாம்பிள் என்னன்னு பாருங்கள். A finite subset of a population is called a sample. A finite subset of a population is called a sample. And the number of objects in a sample is called sample size. So population இருந்து எடுக்கிற ஒரு finite subset தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? sample அப்படின்ட்டு சொல்கிறோம். And the number of objects or elements, the number of elements in a sample is called the sample size. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் இந்த டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து சம் இண்டிவிஜுவல்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம்ல அவங்களுடைய கலெக்ஷன் தான் சாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிளில் அந்த 10,000 யூனிட்ஸ்லேருந்து 50 யூனிட்ஸை மட்டும் தனியாக எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த 50 யூனிட்ஸுடைய கலெக்ஷன் தான் சாம்பிள். ஓகேவா? இப்போ சாம்பிள் சைஸில் அந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எத்தனை யூனிட்ஸ் வந்து சாம்பிள் எடுத்துக்கிட்டோம்? 50 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ சாம்பிள் சைஸ் அப்படின்றது வந்து 50. ஸோ அப்போ பாப்புலேஷன் என்ன, சாம்பிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சாம்பிளிங் அப்படின்றது என்னன்னு பாருங்கள்.
The process of drawing a sample is called sampling. ஸோ அந்த பாப்புலேஷன்லேருந்து சாம்பிள் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, சாம்பிளிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் சாம்பிளிங். ஸோ இந்த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் சாம்பிளிங் தான் வெரி ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், வெரி ஃபஸ்ட் லைனில் அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கேதரிங் த மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பாப்புலேஷன் வித் த மினிமம் எஃபோர்ட், காஸ்ட் அண்டு டைம். ஸோ அந்த பாப்புலேஷன்லேருந்து மினிமம் எஃபோர்ட், மினிமம் காஸ்ட் அண்டு மினிமம் டைம் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்னது, ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் சாம்பிளிங். அதாவது கம்மியான ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி, கம்மியான காஸ்ட் யூஸ் பண்ணி, கம்மியான டைம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து என்னது, சாம்பிளிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ். அடுத்து சாம்பிள் எரர். The inherent and unavoidable error in any such approximation of characteristic is known as sample error. The inherent and unavoidable error in any such approximation of characteristics is known as sample error. இப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீன், மீடியன், மோடு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னது, கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஹைட்டு, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரிஜினலாக நம்மகிட்ட என்ன பாப்புலேஷன் இருக்கோ அதுலேருந்து நம்ம அந்த ஆவரேஜ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும், அதுலேருந்து சாம்பிள், அந்த பாப்புலேஷன்லேருந்து சாம்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அந்த ஆவரேஜ் ஹைட், ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த ஆவரேஜில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அது ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, நம்ம டோட்டலாக இருக்கிற ஃபுல் பாப்புலேஷனுக்கு நம்ம ஆவரேஜோ இந்த கேரக்டரிஸ்டிக் நம்ம எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ணல, ஒரு சாம்பிளை மட்டும்தான் எடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரும்னா அந்த டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சாம்பிள் எரர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சாம்பிளிங்கில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் எல்லா டைப்ஸும் நம்ம பார்க்க போகிறதில்ல, இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4 டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்பசிவ் சாம்பிளிங், செகண்ட் ஒன் ரேண்டம் சாம்பிளிங், தேர்ட் ஒன் சிம்பிள் சாம்பிளிங் அண்டு ஃபோர்த் ஒன் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ஸோ அந்த 4 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். என்னென்னா பர்பசிவ், ரேண்டம், சிம்பிள் அண்டு ஸ்ட்ராட்டிஃபைடு. இப்போ பர்பசிவ் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். டெஃபினிஷன் என்னென்னா, சாம்பிள் எலமெண்ட்ஸ் ஆர் செலக்டட் வித் எ டெஃபனைட் பர்பஸ் இன் மைண்ட். சாம்பிள் எலமெண்ட்ஸ் ஆர் செலக்டட் வித் எ டெஃபனைட் பர்பசிவ் மைண்ட். ஸோ அதாவது நம்ம மைண்டில் ஒரு பர்பஸ் வச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் சாம்பிள் எலமெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பர்பசிவ் சாம்பிளிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, அதாவது நம்மளுக்கு தேவையான, நம்மளுக்கு ஃபேவரபுள் ரிசல்ட் வரணுன்றதுக்காக அந்த ஃபேவரபுள் ரிசல்ட்டுக்கு தகுந்தாப்பில் சாம்பிளை சூஸ் பண்ணுறதுக்கு பேர் பர்பசிவ் சாம்பிளிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பிராண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிராண்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீ தூள் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிராண்ட் எக்ஸ் டீ தூள் வந்து மக்கள்கிட்ட வந்து பெஸ்ட்டு டீ தூள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் சேர்க்குறதுக்கு, ஸோ அந்த பிராண்ட் எக்ஸ் டீ தூள் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த நபர்களை சர்வே எடுக்கணும். அதாவது அந்த பிராண்ட் எக்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த நபர்களை மட்டும் சர்வே எடுக்கணும். அவங்கள சர்வே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பிராண்ட் எக்ஸ் டீ தூள் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பிராண்ட் எக்ஸ் டீ தூள் வந்து ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஃபேவரபுள் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சாம்பிள் எலமெண்ட்ஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சாம்பிளிங்க்கு பேர் பர்பசிவ் சாம்பிளிங். செகண்ட் ஒன் வந்து ரேண்டம் சாம்பிளிங். ஈச் எலமெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன் இன் த சாம்பிள். ஸோ பாப்புலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த சாம்பிள்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரியா, பாப்புலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த சாம்பிள்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பேஸ்கெட்டில் இருந்து, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்கெட்டில் வந்து ஒரு 10 பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து 2 பாலை மட்டும் நம்ம எடுங்க அப்படின்ட்டு சொன்னால் அது வந்து என்னது, ரேண்டமாக தான் நம்ம எடுக்க போகிறோம். பர்டிகுலராக இந்த பால் எடுங்க அந்த பால் எடுங்கன்ட்டு எதுவும் சொல்லாமல் ரேண்டமாக எடுக்க போகிறோம்.
ஸோ அதெல்லாம் வந்து ரேண்டம் சாம்பிளிங். ஸோ நெக்ஸ்ட்டு simple sampling, a special case of random sampling in which each element of the population has an equal and independent chance of being included in the sample. ஸோ சிம்பிள் சாம்பிளிங் அப்படின்றது வந்துன்னா ரேண்டம் சாம்பிளிங்கோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். சரியா, சிம்பிள் சாம்பிளிங் வந்து ரேண்டம் சாம்பிளிங்கோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். இன் விச் ஈச் எலமெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்டு இண்டிபெண்ட் சான்ஸ் ஆஃப் பீயிங் இன்க்ளூடட் இன் த சாம்பிள். அது பாப்புலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த சாம்பிள்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஈக்குவல் அண்டு இண்டிபெண்ட், இது ரெண்டுமே இருக்கும். ரேண்டம் சாம்பிளிங்கில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ சிம்பிள் சாம்பிளிங் அப்படின்றது என்னது, நம்மளுக்கு ரேண்டம் சாம்பிளிங்காக இருக்கும். ரேண்டம் சாம்பிளிங்கிறனால நம்மளுக்கு என்னது அந்த ஈக்குவல் அப்படின்றது கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அதோட நம்மளுக்கு என்ன இருக்கும்னா அந்த சான்ஸ் வந்து எப்படி இருக்கும், இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் சாம்பிளிங். ஸோ இந்த ரேண்டம் சாம்பிளிங் அண்டு சிம்பிள் சாம்பிளிங் இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, எவ்ரி சிம்பிள் சாம்பிளிங் இஸ் ஏ ரேண்டம் சாம்பிளிங், பட் ரேண்டம் சாம்பிளிங் நாட் நெசசரிலி a சிம்பிள் சாம்பிளிங். சிம்பிள் சாம்பிளிங் எல்லாமே ரேண்டம் சாம்பிளிங்காக இருக்கும், ஆனால் ரேண்டம் சாம்பிளிங் எல்லாமே சிம்பிள் சாம்பிளிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு பேஸ்கெட் இருக்குது, அந்த பேஸ்கெட்டில் வந்து 7 பால்ஸ் இருக்குது. சரியா, ஒரு பேஸ்கெட்டில் எத்தனை பால்ஸ் இருக்குது, 7 பால்ஸ் இருக்குது. ஸோ அதாவது வந்து டோட்டல் பாப்புலேஷன், இது செட் ஆஃப் ஆல் பால்ஸ் இன் ஏ பேஸ்கெட் வந்து பாப்புலேஷன். ஸோ இந்த பேஸ்கெட்டில் இருந்து 2 பால்ஸை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். சரியா, 2 பால்ஸ் ஆர் சூசன். ஸோ ரெண்டுமே வந்து என்னது, ரெட் பால்ஸ். சரியா, 2 ரெட் பால்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா 2 பால்ஸ் நம்ம எடுத்துக்கும்போது நம்ம 2 கேஸ் வரும். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு அந்த பாலை திரும்ப வச்சுட்டு அப்புறம் வேற ஒரு பால் எடுக்கிறது, செகண்ட் பால் எடுக்கிறது, இது வித் ரீப்ளேஸ்மெண்ட். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்துகிட்டு அந்த பாலை திரும்ப அந்த கூடைக்குள்ளே வைக்காமல் வேற ஒரு பால் எடுக்கிறது, செகண்ட் பால் எடுக்கிறது, அது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ வித் ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்கள். இப்போ நம்ம அந்த பேஸ்கெட்டில் வந்து 7 பால்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 ரெட் பால்ஸ் அண்டு 7 ஒயிட் பால்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோம். சரியா, இந்த பேஸ்கெட்டில் 3 ரெட் பால்ஸ் அண்டு 4 ஒயிட் பால்ஸ் இருக்குது. மொத்தம் டோட்டலாக வந்து எத்தனை பால், 7 பால்ஸ். ஓகேவா? நம்ம என்ன எடுக்க போகிறோம், நம்ம 2 ரெட் பால்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரெட் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ என்ன நம்ம சூஸ் பண்ண போகிறோம், ரெட் பாலை சூஸ் பண்ண போகிறோம். டோட்டல் ரெட் பால் எத்தனை, 3 இருக்குது. அதுலேருந்து எத்தனை ரெட் பால் எடுக்க போகிறோம், 1 எடுக்க போகிறோம். அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும், 3C1. 3C1 அப்படின்றது என்னது, 3 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன வரும், நம்பர் ஆஃப் பால்ஸ் இந்த பேஸ்கெட். நம்பர் ஆஃப் பால்ஸ் இந்த பேஸ்கெட் என்னது, 3 ரெட் ப்ளஸ் 4 ஒயிட் அப்படின்றப்ப 7 வரும். ஸோ அப்போ இங்கே ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு என்ன வரும்னா 3/7 வரும். இப்போ இது வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றனால நம்ம ஃபஸ்ட்டு பால் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பால் என்ன பண்ணிடுவோம்னா பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சுருவோம். இப்போ செகண்ட் பாலை சூஸ் பண்ணுவோம். செகண்ட் பால் அகைன் என்னது, நம்மளுக்கு ரெட் பால் தான் சூஸ் பண்ண போகிறோம். மொத்தம் எத்தனை ரெட் பால் இருக்குது, 3 ரெட் பால்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒன்றை சூஸ் பண்ணுறதுனால 3C1 எடுக்கணும். இப்போ 3C1 என்னது, 3 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்னது, 3 + 4 = 7. அப்போ 3/7 அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பால் சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 3/7, செகண்ட் பால் சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது, 3/7. ஸோ 2 ப்ராபபிலிட்டியுமே சேமாக இருக்கிறனால நம்ம அந்த சூஸிங் பால்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதாவது ஈவன்ஸ் வந்து என்னது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம பால்ஸை சூஸ் பண்ணுறது வந்து என்னது, ரேண்டம். அப்போ நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறது ரேண்டம் சாம்பிளிங்கை கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் அதோட ஈவன்ஸ் ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறனால இது வந்து என்னது, இந்த வித் ரீப்ளேஸ்மெண்ட் கேஸ் வந்து சிம்பிள் சாம்பிளிங்காக வந்துடும் நம்மளுக்கு. அடுத்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்கள். அதே 3 ரெட் பால்ஸ் அண்டு 4 ஒயிட் பால், டோட்டலாக வந்து 7 பால்ஸ் இருக்குது. அதில் நான் ஆல்ரெடி இது பண்ண மாதிரி 2 ரெட் பாலை மட்டும் சூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரெட் பால் சூஸ் பண்ணுறோம், அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/7.
இது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றனால ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ரெட் பால் வந்து அகைன் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேஸ்கெட்டில் வைக்க மாட்டோம். அப்போ டோட்டலாக வந்து எத்தனை ரெட் பால்ஸ் தான் இருக்கும், இப்போ 2 ரெட் பால்ஸ் தான் இருக்கும். அண்ட் எத்தனை ஒயிட் பால்ஸ் இருக்கும், 4 ஒயிட் பால்ஸ் இருக்கும். அப்போ 2 + 3 எத்தனை, 2 + 4 எத்தனை, 6 பால்ஸ் இருக்கும் டோட்டலாக. இப்போ செகண்ட் ரெட் பாலை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 2 ரெட் பால் தான் இருக்குது இந்த கேஸில். அதுலேருந்து 1 எடுக்க போகிறோம். அப்போ 2C1 வரும். 2C1 என்னது 2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 2 + 4 = 6. ஸோ அப்போ 2/6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ ஃபஸ்ட்டு பால் சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 3/7, செகண்ட் பால் சூஸ் பண்ணுற ப்ராபபிலிட்டி வந்து 2/6. ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அப்போ இது வந்து என்ன கிடையாது, ப்ராபபிலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இண்டிபெண்ட் கிடையாது. ஆனால் நம்ம பால்ஸ் சூஸ் பண்ணுறது ரேண்டம். அப்போ ரேண்டம் சாம்பிளிங்கை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். பட் இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கல, நம்மளுக்கு சிம்பிள் கிடைக்கல, இண்டிபெண்ட் இல்லை. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம பாலை சூஸ் பண்ணுறது ரேண்டம். அப்போ நம்ம ரேண்டம் சாம்பிளிங்கை கன்சிடர் பண்ணுறோம். பட் ஈவெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக கிடையாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், டிஃப்ரெண்ட் ப்ராபர்ட்டிஸ் கிடைக்கிறனால ஈவெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இந்த ரேண்டம் சாம்பிளிங் வந்து சிம்பிளாக இருக்காது. ரேண்டம் சாம்பிளிங் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள். சரியா? ஸோ இந்த கேஸில் ரேண்டம் டஸ் நாட் இம்ப்ளைஸ் சிம்பிள். ஆனால் இந்த கேஸில் வித் ரீப்ளேஸ்மெண்ட் கேஸில் ரேண்டம் இம்ப்ளைஸ் சிம்பிள். அப்போ ஒரு ரேண்டம் சாம்பிளிங் சிம்பிளாக இருக்கலாம், சிம்பிளாக இல்லாமையும் போகலாம். ஓகேவா, அதான் நம்ம இந்த இடத்துல சொன்னது. ரேண்டம் இஸ் நாட் நெசசரிலி a சிம்பிள் சாம்பிளிங், பட் எவ்ரி சிம்பிள் சாம்பிளிங் இஸ் a ரேண்டம் சாம்பிளிங். ஓகேவா, இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண எக்ஸாம்பிள் வந்து எத்தனை பால்ஸ்னால் 7 பால்ஸ் தான் இருக்குது. இதில் பாப்புலேஷன்லேருந்து எத்தனை இருக்குது, 7 தான் இருக்குது. அப்போ இது வந்து என்ன பாப்புலேஷன்னா ஃபைனைட் பாப்புலேஷன். இப்போ ஃபைனைட் பாப்புலேஷனில் தான் ரேண்டம் சாம்பிளிங் சிம்பிளாக இருக்கலாம், சிம்பிளாக இல்லாமையும் போகலாம். ஆனால் இன் கேஸ் ஆஃப் இன்ஃபைனைட் பாப்புலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எவ்ரி ரேண்டம் சாம்பிள் இஸ் ஆல்சோ எ சிம்பிள் சாம்பிள். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாம்பிளிங் டைப்ஸ்லேயே இந்த பர்பஸிவ், ரேண்டம், சிம்பிள், ஸ்ட்ராட்டிஃபைடு, இதில் பெஸ்ட்டு சாம்பிளிங் அப்படின்றது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் தான். இந்த 4 டைப்பில் மட்டும் இல்லை, இன் ஜென்ரலாகவே ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். அது எப்படி ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் சூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பாப்புலேஷன் இஸ் டிவைடட் இன்டு சப் பாப்புலேஷன் ஆர் ஸ்ட்ராட்டா. ஸோ கிவன் பாப்புலேஷன் எப்படி டிவைட் பண்ணுறோம்னா சப் பாப்புலேஷனாக டிவைட் பண்ணிடுறோம். இந்த சப் பாப்புலேஷனுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டா. விச் ஆர் ஹோமோஜீனியஸ் வித்தின் இட் செல்ஃப். ஹோமோஜீனியஸ் வித்தின் இட் செல்ஃப் அப்படின்னா சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு அர்த்தம். ஸோ அதாவது நம்ம என்ன செய்கிறோம்னா பாப்புலேஷன் வந்து சப் பாப்புலேஷனாக நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது அந்த சப் பாப்புலேஷனில் உள்ளது எல்லாமே ஹோமோஜீனியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சப் பாப்புலேஷனை டிவைட் பண்ணணும். இது வந்து இந்த சப் பாப்புலேஷனுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்ட்ராட்டா. ஓகேவா, இப்படி சப் பாப்புலேஷனாக டிவைட் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த ஸ்ட்ராட்டம், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டம் டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டமில் இருந்தும் கொஞ்சம் சாம்பிள் எடுக்கணும். சரியா, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டம்லேருந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் சாம்பிள் எடுக்கணும். இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே அக்ரிகேட், அதாவது ஒன்று சேர்க்கணும். அது ஃபுல்லாக ஒன்று சேர்த்து ஒரு சாம்பிளிங்காக கொண்டு வரணும். ஸோ அந்த சாம்பிளுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? கிவன் பாப்புலேஷன் என்ன செய்கிறோம் அப்படின்னா சப் பாப்புலேஷனாக பிரிச்சுக்கிறோம், அதாவது ஸ்ட்ராட்டமாக பிரிச்சுக்கிறோம். விச் ஆர் ஹோமோஜீனியஸ் வித்தின் இட் செல்ஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த சப் பாப்புலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு சப் பாப்புலேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கணும், அதாவது சேம் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டமாக டிவைட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டமில் இருந்தும் கொஞ்சம் சாம்பிள் எடுக்கணும். அது எல்லாத்தையுமே ஒரு கலெக்ஷனாக வச்சு ஒரு சாம்பிளாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாம்பிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் வந்து பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸை ஃபுல்லாக ஒரு கலெக்ஷனாக வச்சுக்கோங்க, பாய்ஸை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும், ஒரு கலெக்ஷனாக வச்சுக்கணும். இந்த மாதிரி சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளது, இந்த மாதிரி சப் கலெக்ஷன் எடுக்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த காலேஜிலேருந்து மேக்ஸ் படிக்கிறவங்க மட்டும் ஒரு சப் பாப்புலேஷனாக டிவைட் பண்ணிக்கணும், ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க மட்டும் ஒரு சப் பாப்புலேஷனாக எடுத்துக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்கள மட்டும் ஒரு சப் பாப்புலேஷனாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளவங்க எல்லாத்தையும் ஒரு சப் பாப்புலேஷனாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிளை நம்ம எடுத்து
அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சாம்பிளை ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி சாம்பிளுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து பாப்புலேஷன். நம்ம அகைன் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மீன், வேரியன்ஸ், மோடு இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா பேராமீட்டர்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ நம்ம எடுத்துக்கிற அந்த பாப்புலேஷன்லேருந்து கண்டுபிடிக்கிற மீன், வேரியன்ஸ், மோட் இதுக்கெல்லாம் பேர் வந்து என்னன்னா பேராமீட்டர்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ இந்த பாப்புலேஷன்லேருந்து எடுக்கிற மீனுக்கு நொட்டேஷன் வந்து மியூ. அடுத்து இந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேரியன்ஸ்க்கு நொட்டேஷன் வந்து சிக்மா ஸ்கொயர். சரியா? மீன் பாப்புலேஷன் வந்து எப்படி டினோட் பண்ணணும்? மியூ. மீன் வேரியன்ஸ் பாப்புலேஷன் வந்து சிக்மா ஸ்கொயர். அடுத்து இதே போல் சாம்பிள்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மீன், வேரியன்ஸ் இதுக்கெல்லாம் பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக். சரியா? சாம்பிள்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மீன், வேரியன்ஸ் இதுக்கெல்லாம் பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ மீன் ஆஃப் த சாம்பிளுக்கு நொட்டேஷன் வந்து எக்ஸ் பார், வேரியன்ஸ் ஆஃப் த சாம்பிளுக்கு வந்து நொட்டேஷன் வந்து எஸ் ஸ்கொயர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேபிட்டல் என் அப்படின்றது வந்து என்னென்னா சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஃபைனிட்டாக இருந்தால் மட்டும். சரியா? கேபிட்டல் என் அப்படின்றது சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன், ஸ்மால் என் அப்படின்றது என்னென்னா சைஸ் ஆஃப் த சாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் ஸ்மால் என் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 30, ஸ்மால் என் அப்படின்றது என்னது? சாம்பிள் சைஸு. சாம்பிள் சைஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 30 இருந்தால் அந்த சாம்பிளுக்கு பேர் லார்ஜ் சாம்பிள். ஸ்மால் அண்ட் லெஸ் தேன் 30, அதாவது சாம்பிள் சைஸ் லெஸ் தேன் 30 இருந்துச்சுன்னா அந்த சாம்பிள் வந்து என்னது? ஸ்மால் சாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள். The set of all statistics for each sample is called sampling distribution of the statistics. The set of all statistics one for each sample is called sampling distribution of the statistics. ஸோ ஒவ்வொரு சாம்பிளில் இருந்தும் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் வந்து என்ன? sampling distribution of the statistics. The sampling distribution of the large sample is assumed to be normal. ஸோ லார்ஜ் சாம்பிளோட சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் எப்பயுமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர். The standard deviation of the sampling distribution of a statistic is known as standard error. The standard deviation of the sampling distribution of a statistics is known as standard error. So statistic இருக்கு இல்லையா, அது நம்ம சாம்பிளில் இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த மீன், வேரியன்ஸ் இதெல்லாம் வந்து என்னது? இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிற சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு பேர் என்னது? ஸ்டாண்டர்ட் எரர். அவ்வளோதான். ஸோ மீதம் உள்ளது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.